அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். தொட்டுக்கவான்னு கேட்டு தொட்டு நாக்கில் வச்ச நீ தலைவனாக இருக்கவே லாய்க்கு இல்லை. ஏய் மிஸ்டர், எதோட முடிச்சு போடுற? ஆமாம், அது என்ன நாக்கு மூக்க குடிக்கார சங்கம்? ஹலோ மிஸ்டர், நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா இல்லை என்ன பேட்டி எடுக்க வந்தியா? நீ குடிக்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை போனா போகுதுன்னு விடுற. இல்லைன்னா என்ன கூட்டிகிட்டு போய் ஒரு ஆஃபும் சிக்கன் ஃப்ரையும் வாங்கி கொடுப்பியா என்ன? ஆஹா, ஏற்கனவே கட்டிங்க பறி கொடுத்துட்ருக்கோம், இதில் இவனுக்கு ஆஃபும் சிக்கன் ஃப்ரையும். ஹலோ, நீ கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்கிறேன், கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும், புரியுதா? ஆமாம், ஊறுகாயை தொட்டா எங்கே வைக்கிறோம்? ஏன் வச்ச உனக்கு தெரியாதா? சொல்கிறதுக்குள்ளே ஏன் மிஸ்டர் அவசரப்படுற? நாக்கில் தானே வைக்கிறோம், அதான் நாக்க. அப்புறம் குடிக்கையில் எதை பிடிக்கிறோம்? நான் எதையும் பிடிக்கிறதில்ல. ஆஹா, மறுபடியும் அவசரப்படுறானே ஐயா. இங்கே பாரு மிஸ்டர், குடிக்கிறப்போ மூக்கை பிடிக்கிறோம், அதனால் நாக்கு மூக்கு இது ரெண்டும் தான் குடிக்க ரொம்ப அவசியம். அதனால தான் நாக்கு முக்க குடிகார சங்கம்னு வச்சுருக்கோம். அர்ரா அர்ரா நாக்கு முக்க, அர்ரா அர்ரா நாக்கு முக்க, அர்ரா அர்ரா நாக்கு முக்க, அர்ரா 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 நாக்கு முக்க. போதுமா? அடிக்கிறதுக்கும் நாக்க மூக்குக்கும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? யார்கிட்ட? தலைவன்கிட்டயே கேள்வி கேட்குறியா? யாரோ எதையோ நினச்சி பாட்டு போட்டா நீ அந்த பாட்டை உன் சங்கத்துக்கு சாதகமாக்கிக்கிட்டியா? சரி, அதெல்லாம் போகட்டும். என்னோட ஊறுகாய் மேட்ரு என்னாச்சு? ஏய் மிஸ்டர், உன்னோட ஊறுகாயை தொட்டதுக்கு தான் என்னோட கட்டிங்கை எடுத்து மடக்குன்னு குடிச்சியேயா? நான் கட்டிங்க குடிக்க போகிறேன்னு உண்மையை சொல்லிட்டு குடித்தேன். ஆனால் நீ தொட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தொட்டு நாக்கில் வச்ச, புரியுதா? ஆஹா, பாயிண்ட்டை பிடிச்சிட்டானே ஐயா. ஒருவேளை தொட்டு நாக்கில் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கணுமோ? அப்படி சொல்லியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது, கட்டிங்கும் நம்மளை விட்டு போயிருக்காது. என் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லலைன்னா நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். என்னது கோர்ட்டுக்கா? எப்பா, இத்தினூண்டு ஊறுகாயை தொட்டதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியப்பா. நீதி கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும், புரியுதா? எப்பா, செலவு ரொம்ப ஆகுமே. செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, இதை ஒரு கை பார்க்காம விடமாட்டேன். என்னது, எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவியா? ஆமாம், செலவு பண்ணிவிட்டு மொத்தமாக பில்லை போட்டு உங்ககிட்ட வாங்கிடுவேன். ஆஹா, நம்ம காசுலேயே கோர்ட்டுக்கு போக பார்க்குறான் ஐயா. நாம் ஊறுகாயை தொட்ட பிரச்சனை உலகத்துக்கே தெரிஞ்சிரும் போல இருக்குது ஐயா. பேசாமல் இவங்கிட்டயே சரண்டர் ஆகிட வேண்டியது தான். ஏப்பா, எதுக்குப்பா கோர்ட்டு கேஸு இதெல்லாம்? நீயே ஒரு தீர்ப்பை சொல்லையா? என்னது தீர்ப்பை சொல்ல சொன்னா ரொம்ப யோசிக்கிறான். ஆஹா, எக்கச்சக்கமாக யோசிச்சு ஏடா கூடமா தீர்ப்பு சொல்லிடுவானோ? கடவுளே, தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரணும். தீர்ப்பை தள்ளி போடுறேன். கூடிய சீக்கிரமே மறுபடியும் 2 பேரும் சந்திப்போம், வரட்டுமா? ஆஹா, ஊறுகாய் பிரச்சனைய ஊற வச்சுட்டு போயிட்டானே ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.